Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வானல் வச்சு அடுப்பில் ஹீட் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இல்லை இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். என்ன சமைக்க போகிறேன்னே சொல்லவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கில் எண்ணெய் ஊற்றிட்டீங்க, கடுகு உளுத்தம்பருப்பு போட சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஒரு சவுச்சவு காய், அதாவது மேரக்காய்னு சொல்லுவாங்க நிறைய பேர், அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணக்கலாம் வாங்க. அது கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு கட்டி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் மேரக்காய் எடுத்து சின்னதாக இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா காய் வதங்கிட்டுருக்கு. நம்மளுடைய வீடியோ பார்க்குற நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். எங்கே பார்த்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ ஒரு சொம்பு அளவுக்கு காய் முழுகிற அளவுக்கு தானே தண்ணி சேர்க்குறேன், அதிகமாக சேர்க்கலை. சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம் தண்ணியிலேயே காயை. நல்லா கலரி விட்டு அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம் காயை. ஒரு மூடி போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காய் இப்போ வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 2லேயும் அரை டீஸ்பூனுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் அரைப்போ தான் வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு காய் ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். சூடான சவுசவுக்காய் ரெடி ஆகிடுச்சுங்க, பொரியல் சாப்பிட்லாம் வாங்க. சூப்பராக இருக்குதுங்க. பாய் பாய்.